பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா குமரவேல் வந்து அரசியோட கழுத்தை நெரிச்சிக்கிட்டே நீ என்ன தான் கல்யாணம் பண்ணும் வேற ஒருத்தனை பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் மீனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வேகமாக ஒரு தோசைக்கல் எடுத்து குமரவேலோட தலையிலே அடிச்சிருவாங்க. உடனே குமரவேலும் பார்த்திங்கன்னா மயங்கி கீழே விழுந்துருவார். அதுக்கப்புறம் ராஜு வந்து குமரவேலோட மூச்சு காற்று வருதான்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா ஒரு மூச்சு காற்றுமே வராது. அதனால பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே பயந்துருவாங்க. ஒருவேளை குமரவேலுக்கு உயிர் போயிருக்குமோ, மீனா மேலே கொலைப்பள்ளி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் கோமதி அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு குமரவேலை யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருவாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து ஒன்றும் இல்லை, அதிர்ச்சியில் வந்து அவர் மயங்கி இருக்காரு, இன்னும் 3 மணி நேரத்தில் எந்திரிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தலையில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கு, நாங்கள் கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அவர் தான் நல்லா இருக்கார்ல, இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாம், அவன் எப்படியோ ஊருக்கு போய்கிட்டோம், நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க. இங்கே நடந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் குமரவேலும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வந்து அவரும் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்டே சொல்லிடுவார். ஓ, இந்த மீனா இந்த அளவுக்கு போயிருக்காளா, ஒரு வேளை உயிர் போயிருச்சுன்னா திரும்ப உயிரை யாரா தருது, இந்த மீனாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போயிட்டு இந்த மாதிரி கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க, என் பையனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேலே வந்து கேஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி குமரவேலோட அப்பா வந்து கேஸ் கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் மீனா வந்து அடிக்கடி வந்து இவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறனால இவன் மேலே கேஸ் இருந்தால் இவளுக்கு கண்டிப்பாக வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க, இவன் அந்த வேலையிலே இருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மீனா மேலே வந்து அவர் கேஸ் கொடுத்துருப்பாரு. இந்த கேஸ்லேருந்து மீனா வெளியே வருவாங்களா, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.